அணுக வேண்டி சில சூட்சுமங்கள் இருப்பதால் அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சொந்த கதை எதுவும் இதில் கிடையாது, பயப்பட வேண்டாம். முழுக்க முழுக்க அதனை தெரிந்திருப்பவர்கள் தான் நன்றாக அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் தான் அதை நான் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். ஏனென்றால் நிறைய பேர் அது திரும்பி வந்துட்டாங்கன்றதுனால நான் இது மொத்தமாக சொல்லிடுறது தான் உங்களுக்கு வந்து நல்லதுன்னு எனக்கு புரியுது. அதனால் கவனமாக கேட்டுக்கிட்டா நீங்கள் வந்து அவரை வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்றதுனால தான் இதோ ஒரு வீடியோவாக நான் போடலான்னு நினச்சது. ஏன்னா பலர் முயன்று திரும்பி வந்துட்டாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறது. மெத்தடெல்லாம் இதில் நான் சொல்ல போகிறேன். அதாவது அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சூட்சமான விஷயங்கள், இது எல்லாருக்கும் இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த மெத்தடெல்லாம் சொல்லி என்னோடய தோழி கூட்டின்னு வந்ததுனால என்னால் சீக்கிரமாக அவரை மீட் பண்ண முடிஞ்சுது. அதை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் இது விஷயம் தெரியாத போகிறதுனால தான் நிறைய பேர் பார்க்க முடியாமல் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸஸ் அதாவது நடிகை போயிட்டு அங்கேருந்து வாயிலோடு திரும்பி வந்தாங்க. இந்த மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி யாரும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்காரு. நடிகர்களையோ இல்லை அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்க்க வேணாம், ஏன் காரணம் தெரியல, அவர் அனுப்பிட்டார். அதே மாதிரி இன்னொன்று, போனால் லேடிஸ் யாரும் வந்து இந்த கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகாமல் தான், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிற ஒரு டிப்ஸ் தான். ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சையாக பேசுறதுக்கு இது நிச்சயமாக கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகாமல் தான் இப்போ கோயிலுங்கள்லேயே அப்படி தான் இருக்குது. இப்படி ரொம்ப வந்து ஒரு லெகின்ஸ் போட்டுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கொண்டு வந்துட்டாங்க ரூல்ஸ் இப்போ எல்லா கோயில்லையுமே. அதே மாதிரி லுங்கி கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா அப்படியே கோவமே வந்துடும் அவருக்கு. லுங்கி கட்டிட்டு போகவே கூடாது, யாருமே போக போகிறதில்ல யாரும். நான் பார்க்குறேன், ஏன்னா அங்கே சுற்றி கொஞ்சம் வில்லேஜஸ் இருக்கிறதுனால அப்படி வந்து பார்த்தேன் நான் சில பேரை. அந்த மாதிரி வந்தால் அப்படியே வாயிலோடு அவங்க திரும்பி வந்துட வேண்டியது தான். ஒன்று, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணிக்கிட்டு போனால் மேலே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் பெட்டர்னு தோணுது. அது வந்து ஒரு டிப்ஸ் தான். அதனால் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இப்படி சொன்னீங்களே, இப்படி பண்ணீங்க, யாரும் கொண்டு வராமல் இருந்தால் பெட்டர். நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் டிப்ஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் அதை கடைபிடிங்க. ஓரளவுக்கு அதாவது நான் ரொம்ப இதுவே சுடிதார் கூட போட்டு போனேன்னா, யாருன்னா பொண்ணுங்க வேலைக்கு போனோம், நிறைய பேர் ஃபாரின் சான்ஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகிறவங்களுக்கு பெருசாக இதுவாக தான் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷனுங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. அதில் கூட ஒரு சுடிதார் போட்டால் ஒரு நல்லா ஒரு நம்மளுக்கு 2 டைப் இருக்குது இல்லைங்களா? ஒன்று வந்து ஒரு துப்பட்டா போடாமல் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. அந்த சுடிதார்லேயே கொஞ்சம் துப்பட்டாலாம் போட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது நார்த் இந்தியன் ட்ரெஸ்ஸோ சவுத் இந்தியன் ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் பெட்டர்னு சொல்கிறேங்க, அவ்வளோதாங்க. அந்த மாதிரி போயிடுங்க. அப்புறம் வந்து முக்கியமாக வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் யாரும் ஃபோன் செய்திடாதீங்க. செஞ்சாலும் எந்த யூஸும் கிடையாது. வியாழக்கிழமை நீங்கள் ஒரு வேளை கோயிலுக்கு நீங்கள் ஒரு வேளை போயிட்டு அப்படியே இந்த கோயில் தான் நம்மளுக்கு அட்ரஸ் தெரியுமே பார்க்கலான்னு போனாலும் கோயிலுக்கு வேணால் நீங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா வியாழக்கிழமை ஃபுல்லாக அவர் யார்ட்டையுமே பேச மாட்டார். அவங்க வீட்டில் கூட எங்குமே பேச மாட்டார். மௌன விரதம் அவர். வியாழக்கிழமை யார்ட்டையும் பேச மாட்டார், தியானத்தில் இருப்பார். அதுவும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து குறிப்பாக நேரத்தை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இந்த நேரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனாலேயே நான் அந்த நம்பரை வந்து இப்போ கொடுக்காம இருந்தேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம என்ன. ஏன்னா பொதுவாக காலையில் 8 மணியில் தான் சொல்லுவாங்க. அதனால் காலையில் 8 மட்டும் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவர் அப்படி சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருந்தது எனக்கு. அதனால தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சொல்ல வரேன்னு சொன்னேன். இரவு 8 மணி, இரவு 8 மணியிலிருந்து இரவு 10:30க்குள்ளே நீங்கள் பேசணும். அது கூட எப்படின்னா, நீங்கள் அந்த சண்டேக்கு முன்னாடி வர சாட்டர்டேவில் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களோட இதுவை. அந்த மாதிரி இரவு 8 மணியிலிருந்து இரவு 10:30 மணிக்குள்ளே ஃபோன் செய்து அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நேரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தான் உங்களுடைய குறைகள் கேட்கப்பட்டு அதுக்கான இதெல்லாம் பரிகாரங்களோ இல்லை உங்களுக்கான இதுலாம் சொல்லப்படும். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுடைய குறைகளை சொல்கிற நாள். வேறு எந்த நாளுமே உங்கள்கிட்ட அவர் நேரில் போகிற அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் அதுக்கு முன்கூட்டியே ஃபோன் பண்ணி அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி மத்தியானம் 12க்குள்ளே போயிடணும். ஃபிக்ஸே பண்ணிக்கிட்டா கூட 12க்கு மேலே போகக்கூடாது. 12க்கு மேலே, ஏன்னா அதுக்குள்ளே வர ஜனங்களை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஈவினிங் 8 ஆகிடும். 12 மணிக்குள்ளே வர்றவங்க வரைக்குமே ஸ்டாப் பண்ணால் தான் அவரால் நைட் 8ஓடு ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா அது போயிட்டே இருக்கும் அவ்வளோ ஜனங்க. அதனால் வேண்டி 12க்குள்ளே நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசென்ட் இருக்கணும். ஆனால் நீங்கள் 12 மணிக்குள்ளே நீங்கள் காலையில் 8 மணிக்கே 6 மணிக்கே போயிட்டா கூட உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சித்தர்களோடு தியானத்தில் அப்படியே நம்ம எதிர்ப்பே தான் அப்படியே கண்ணை மூடி ஒரு தியானத்தில் சித்தர்கிட்ட கொஸ்டின் கேட்டு தான் நம்மக்கிட்ட சொல்லுவார். அவர் சித்தர்களோடையே தியானத்தில் தொடர்பு கொண்டு உத்தரவு வந்ததும்
அங்கே வந்தவங்கள யாரையாவது ஒருத்தர் குழந்தைக்காக வந்தவங்க யார், திருமணத்துக்காக வந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கூப்பிடுவாரே தவிர, நீங்கள் வந்து ஆர்டரில் வந்து கூப்பிடுவாருன்னு நம்ப முடியாது. அந்த நபரை அழைப்பார். ஒருவர் காலையிலேருந்து வெயிட் பண்ணாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் முன்னாடி போகிறது நல்லது. அதுக்காக எல்லாரும் 12 மணிக்கு போனால் தான் போயிடலான்னு போனாலும் கஷ்டம். நீங்கள் போனால் பார்த்துன்னு ஓரளவுக்கு சீக்கிரம் வர முடியும். 12க்குள்ளே, அதாவது காலையில் ஆரம்பித்து 12க்குள்ளே போயிடுறது ரொம்ப நல்லது எல்லாருக்கும். அப்போ போன பின்னாடி உங்களுக்கு டோக்கன் காசு வந்து ஒரு 300க்கு மேலே 500க்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட்டு, மோஸ்ட்லி 300 இருக்கும். ஆனால் சில சமயம் வந்து வேறு சில ஏற்றத்தாழ்வுகள் உடனே அதுக்கு அடுத்த மாதம் வர பெரிய பூஜைகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தால் ஒருவேளை அதை விட ஏறவும் குறையவும் போகலாம். அரவுண்டு 300க்கு மேலேயோ இல்லை என்னவோ தான் இருக்கும். ஆனால் எதுக்கும் கையில் நீங்கள் அந்த ஒரு எடுத்துகிட்டு போயிடுறது மேலே, அதாவது போகிற வர செலவு இல்லாமல் அது கட்டாயம் அது சம்மந்தமான இதெல்லாம் அந்த பூஜைக்கு போட சொல்கிறது, அந்த விளக்கு வாங்கிறதுக்கு 20 ரூபா அதுங்கெல்லாம் இருக்கும். அதனால் அந்த சம்மந்தமாக ஃபஸ்ட்டு முறை மீட் பண்ணும்போது நீங்கள் போகிற வர செலவு இல்லாமல் உங்கள் கையில் ஒரு 500 இருக்கிறது மேலுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் போன பின்னாடி வந்து 500க்கு உள்ளே வந்து இருக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து போனவுடன் 2 சிவப்பு மிளகு மூட்டை விளக்கு திரியும், பஞ்சு திரியும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வாங்கிக்கிட்டு அங்கே இடத்துல ஒரே இடத்துல எண்ணெய், திரி எல்லாம் வச்சுருப்பாங்க. சில சமயம் வெள்ளைத்திரி அவங்களே கொடுப்பாங்க. இல்லைன்னா சில சமயம் பஞ்சாக வெள்ளைத்திரியும் அது அது எண்ணெயும் அப்புறம் விளக்கு ஏற்றத்துக்கான ஒரு தீபம் ஒன்று அங்கே வச்சுருப்பாங்க. அது வாங்கி எல்லாரும் அட் அ டைமில் எல்லாரும் அவங்க திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த எல்லாம் வந்து சேர்ந்த பின்னாடி அந்த திரி மூட்டையும் அதுவும் கொடுத்தாங்கலாம் வாங்கிட்டு போயிட்டு எல்லாரும் அந்த ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருக்கும், அதில் ஏற்றிட்டு அங்குள்ள அகல் விளக்குல எல்லாம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அந்த நந்தி ஒன்று இருக்கும், அந்த நந்தி பக்கத்தில் ஒரு குடம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த குடம் வந்து அந்த குடத்தில் போகிற காசு எல்லாமே அங்கே பெரிய கவுஷெட்டும் மாடுகளுக்கு இது அளிக்கப்படுது, பராமரிக்கப்படுது. அந்த இதுக்கு போயிடும். அந்த குடத்தில் போகிற காசு எல்லாமே அந்த இதுக்கு போயிடும். அது வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ எது வேணால் போடலாம். உங்களுக்கு சௌகரியம் தான். உங்கள் சௌகரியம் 100 ரூபா கூட போடலாம், இல்லை 5 ரூபா கூட போடலாம். அது உங்கள் சௌகரியம். ஆனால் அதனால பாவங்கள் தீர்க்கப்படும். அங்கே நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போதே விளக்கேற்றுறதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கும், பாசிட்டிவ் இது கடவுளோட. அப்புறம் அந்த கோவுக்காக நீங்கள் தர வேண்டிய இது பண்ணும்போது உங்கள் முன்ஜென்ம பாவங்கள் தீர்க்கப்படும். தீர்க்கப்பட்டால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம நின்னோம்னா அந்த சித்தர்கிட்ட அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம கூட கனெக்ட் ஆகுறது வந்து குயிக்காக கனெக்ட் ஆகும். அதனால் முதல்ல அதை முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் கொண்டு போக வேண்டியது, அங்கே போகும்போது நீங்கள் கையில் கட்டாயம் எடுத்துன்னு போக வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒரு கொஞ்சம், அதாவது ஒரு 2 வாழைப்பழம், ஊதுவத்தி, பூச்சரம் அதை எடுத்துக்கங்க. தேங்காய் வாங்க வேணாம். அதுக்கப்புறம் அவர் பரிகாரங்கள்லாம் சொல்கிறதுக்கு அவர் ஒரு புக்கு கொடுப்பாரு. அந்த புக்கில் இருக்கும் இந்தந்த பரிகாரத்துக்கு இந்தந்த பொருளெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வேணால் தேங்காய் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சண்டே மீட் பண்ண போகும்போது நீங்கள் தேங்காய் கொண்டு போக தேவையில்லை. நீங்கள் வந்து வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகணும், ஊதுவத்தி, பூச்சரம் அதை எடுத்துகிட்டு போகணும். அது கூட நீங்கள் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது கூட நீங்கள் வாங்க வேண்டியது என்னென்னா வெற்றிலையும் கொட்டைப்பாக்கும், சாதாரண இந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் வருதுங்களே அந்த பாக்கு கிடையாது, கொட்டைப்பாக்கு. வெற்றிலை கொட்டைப்பாக்கு ஒரு 5 ரூபாவுக்கோ இல்லை 10 ரூபாவுக்கோ நீங்கள் யாருக்காக பார்க்க போகிறீங்களோ அவங்களுக்காக வாங்கணும். அது எப்படி வாங்கணும்னா அந்த கடையில் நீங்கள் கேட்டு வாங்கும்போதே அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு சின்ன மைக்கா பேப்பர்லேயோ போட்டு மடித்து கொடுத்து சொல்லுங்கள். அதாவது அந்த பாக்கு அந்த வெற்றிலை ரெண்டுத்தையும் கட்டி கொடுத்து சொல்லுங்கள். கொட்டைப்பாக்கு இல்லைன்னா அந்த கடைக்கு வேணாம். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து வெத்தலையை தனியாக கட்டிட்டு கொட்டைப்பாக்கு எங்கே விற்குதோ அங்கே போய்ட்டு அதையும் கட்டி எடுத்துன்னு வந்து ஒரே கவரில் போட்டுங்க. அந்த பொட்டலத்தை நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. இந்த டைரெக்டாக போய் சாமிஜி கிட்ட போன பின்னாடி சாமிஜி தான் பிரிக்கணும். அதை நீங்கள் யாரும் அது பிரித்து ஒன்றா போட்டுக்கிறதோ பையிலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்காக போகிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த பொட்டலம் அப்படியே நீங்கள் அந்த வாழைப்பழம் கவரில் வந்து அப்படியே கட்டின மாதிரியே போட்டுக்கணும். அது பாக்காக இருந்தாலும் சரி, இல்லை பாக்கு ஒரு இடத்துல நீங்கள் இதில் ஒரு இடத்துல, ஏன்னா சில சமயம் அந்த குட்டி இது வச்சுருப்பாங்க இந்த பாக்கு பொட்டலம், அந்த மாதிரி வேணான்றதுனால சில கடையில் வெத்தலை மட்டும் இருக்கும். கொட்டைப்பாக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு இடத்துல வாங்கியிருப்பீங்க. தனித்தனியாகவே கூட நீங்கள் பொட்டலமாக கட்டி அதை அந்த பொட்டலத்தை பிரிக்காமல் நீங்கள் அந்த வாழைப்பழம் பூ வச்சுங்கிற கவரில் போட்டு வச்சுங்க. ஆனால் நீங்கள் பிரிக்காதீங்க. அதை அப்படியே போய் டைரெக்டாக அவர் பிரிக்கட்டும். இது வந்து ஒருத்தர் உங்களுக்கு வீட்டுக்காக உங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அந்த பொட்டலம் 1 வாங்கணும். இல்லை 2 பேருக்கு கேட்க போகிறீங்கன்னா அப்போ அந்த அந்த வெத்தலை பாக்கு பொட்டலம் 2ஆக வாங்கணும். நீங்கள் அதை வந்து அவங்க கையாலேயே அவர்கிட்ட டைரெக்டாக போகும்போது கொடுக்கணும். அப்புறம் அந்த கோயிலில் அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொட்டலத்தை அவர் பிரிக்கும்போது ஏன் அந்த வெத்தலை பாக்கு கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கதைக்கு போகலாம். அந்த பொட்டலத்தை அவர் பிரித்து அதை எண்ணுவார்.
அதில் உள்ள எண்ணிக்கையை வைத்து உங்களுக்கான சித்தரை வந்து தியானத்தில் பேசுவார். அதில் அந்த வெற்றிலையை அவர் ஏன்னா வெற்றிலை வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறதுக்கு தான் நான் பிரபஞ்சம், அமானுஷ்யம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றா ஒரு ஒரு இதில் சொல்லிட்டு வரலான்னு பார்த்தா அது யாருக்கும் அது புரியாதனால அது ஏதோ கதை எனக்கு வேணான்ட்டாங்க. சரி விட்டுலாம், அது விட்டுட வேறு யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக அதை பற்றிலாம் எதனா கேட்டாங்கன்னா அது வேணால் வேறு எபிசோட்லேருந்து எப்படின்னா பார்த்துக்கலாம் அந்த கதையெல்லாம். வெற்றிலை பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. அதனால் அதுக்கு ஏன் வெற்றிலைன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும்ல, அதனால் இப்போ சொன்னேன் அதை. அவர் வந்து அதை வச்சு கவுண்டிங்கில் வச்சுட்டு பைரவர் கூட, சிவபெருமான் கூட, அப்புறம் சித்தர்கள் கூட, அதாவது உங்களுக்கு எந்த சித்தர்ன்றதை கூப்பிடுவார். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவரே சொல்லுவார் உங்களுக்கு இந்த சித்தர் வந்தார், அந்த சித்தர் வந்தாருன்னு சொல்லி. எனக்கு அதே மாதிரி எனக்காக நான் போய் கேட்டப்போ எனக்கு வந்து ஒரு துர்க்கை சித்தர் வந்தாருன்னு சொன்னார். அந்த வெத்தலையை காதில் வச்சுக்குவார். அப்புறம் வச்சுட்டு அவர் பேசும்போது அவர் வந்து துர்க்கை சித்தர் வந்திருக்காரு, துர்க்கை சித்தர் உனக்காக இதை சொல்லியிருக்காரு அப்படின்னாரு எனக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில சித்தருங்க வரும். அப்புறம் நம்மக்கிட்ட குலதெய்வம் கேட்பாங்க. தெரியலனா எங்காவது உங்களுடைய கோத்திரமோ உங்களுடைய குலதெய்வம்லாம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் இன்னும் நல்லது. போகும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டுங்க. யாராவது உங்கள் பெரியவங்க யாருன்னா கேட்டுக்கிட்டு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி யாருக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சிவப்பு துணி விளக்கேற்றுறது, அது மஞ்சள் துணி விளக்கத்துல 2 பேராக யாராவது கூட்டு போயிருந்தீங்கன்னா அதுவும் பண்ணணும் 2 பேருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு சித்தர் வந்து கேட்டு சொல்வாருன்றதுனால இங்கே நடுவில் ஒரு சின்ன கோயிலை பற்றி இன்னொரு தகவல் ஒன்று சொல்கிறேன். இது வந்து வேறு ஒரு ஆன்மீகவாதி, தியானத்தில் இருக்கிற வேறு ஒரு ஆன்மீகவாதி எனக்கு சொன்னது. அதாவது அந்த கோயிலில் பிரதோஷ நேரத்தில் நடக்கிற பூஜை, மற்ற பூஜைங்களெல்லாம் அப்போ கூட இருக்கலாம். ஆனால் பர்டிகுலராக நான் அன்றைக்கி பிரதோஷ நேரம் அன்றைக்கி போனப்போ ஒரு ஆன்மீக தியானங்கள் செய்வர் ஒருத்தர் சொன்னார். அந்த கோயிலினுடைய மேலே வந்து நிறைய சித்தர்கள் நடமாட்டம் இருக்கும் அந்த பிரதோஷ நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஏற்கனவே அங்கே வந்து நம்மளுக்கு அகஸ்திய சித்தர் வந்து அவருடைய இதுதான் வந்து படுக பைரவரை பார்த்ததுன்றதுனால அந்த அகத்தீஸ்வரர் என்ற இதுவே வந்தது அந்த கோயிலுக்கு. அதனால தான் அது வந்தது. அங்கே அகத்திய இவரோட முனிவர் அங்கே இருக்கார். அவங்க வந்து சூட்சும ரூபத்தில் அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. அதை பற்றி எல்லாம் அந்த மாதிரி அங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் அதை என்னெல்லாம் கும்பிடலாம் நீங்கள் அந்த மாதிரி ஐடியாஸுங்க அதெல்லாம் இன்னும் வேறு வேறு சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக அவரை நம்ம மீட் பண்ணும்போது எப்படியெல்லாம் போனோம், எதெல்லாம் பண்ணால் அவர்கிட்ட சில திரும்பி வராமல் இல்லை அவர் உங்களை ஏற்றுக்காமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குதோ அதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்புறம் குறிப்பாக ஃபோனில் நீங்கள் பேசும்போது மற்ற கோயிலில் வந்து ஒரு பணம் விஷயமா இதுக்கு எவ்வளோங்க, அதுக்கு எவ்வளோங்க, அதுக்கு இவ்வளோ கட்டலாமா, அந்த மாதிரி ஒரு டாக் வந்து ஒரு ஃப்ரீ டாக்காக பேசுவானே. ஏன்னா பேச போகிறது வேற ஒரு ஆஃபீஸரோ வேற ஒருத்தரோ கிடையாது, அவரே தான் பேச போகிறாரு. ஒரே நம்பர் தான் வச்சுருக்காரு. ஏன்னா எல்லாமே அவருடைய காண்டாக்டில் இருக்கணுன்றதுக்காக வேண்டி. ஏன்னா பேசும்போதே அவங்கள பேசுறது ரீட் பண்ண முடியும். நீங்கள் நெகட்டிவ் இதுவாக உண்மையாக அந்த கோயிலை மனசார நம்பி தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு சும்மா வந்து இதுக்கும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு செக்கிங்க்கு பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் மனசில் அந்த கோயிலை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி போய் இதுக்கு இவங்க கூட எதனா இதுக்கு காசு கட்டுன்னு சொல்கிறாங்களே, அதாவது இந்த தீபத்துக்கு காசு கட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த இதுக்கு 300 400 ஏதோ சொல்கிறாங்களே, அப்போ இவங்களும் சம்பாதிக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதில் ஒரு சந்தேகமான இதுங்கள் இருந்ததுன்னா அங்கேயே அவர் அதை ஸ்டாப் பண்ணுவார். அதுக்காக தான் ஃபோன் அவரே அட்டன் பண்ணுறது. உங்கள் மன ஓட்டங்கள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சித்தர்களும் கடவுள்களும் ஃபுல்லாக அவருக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரியறதுனால நல்லா தெரியும். அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் ஒரு சந்தேகத்தோடு காசு இவங்க போகிறதுனால இவங்க சம்பாதிக்கிறாங்களோன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா இருக்கிற இடத்துலேருந்தே அப்படியே பைரவரை கும்பிடுங்க, தப்பே இல்லை. அவங்களுக்கும் நல்லது நடக்கும்ன்றார் அவர். அதை மீறி என்கிட்ட வந்து தான் எப்படி முடியும், அவர் ஒருத்தரே நடத்துகிறாரு. அத்தனை பேருக்கும் அந்த விளக்கேற்ற சொல்லணும், அப்போ தான் போகும். பெரிய பெரிய யாகங்கள்லாம் நடத்தணும். பெரிய யாகசாலை வச்சுருக்காங்க அவங்க. அந்த யாகசாலையெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய அதாவது அந்த கோயில்னால வேலை கிடச்சி அந்த கோயில்னால பிஸ்னஸ் பெரிய ஆளாகி எக்கச்சக்கமான பேர் ஃபாரினில் வேலை கிடச்சி போய் எக்கச்சக்கமான பிஸ்னஸில் பெரிய பெரிய ஆளாகி அவங்கெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் அவங்களா விரும்பி, இவர் கேட்கல, அவங்களாவே விரும்பி கொடுத்து அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து பயங்கர பெருசாக நல்லா வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலை நல்லா ஐதீகமாக ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கடகடான்னு சில கோயிலுங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சாமியும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த சாமினால் வந்து பண்ணுறது பூஜையும் நடக்கட்டும், இதுவும் நடக்கட்டும், அதுவும் அப்படி பண்ணல. ஏன்னா அது வடுகு பைரவர் குழந்தையா நின்ற இடம். அதில் வந்து சிவபெருமானுடைய ஒரு அங்கன்றதுனால முக்கியமான இதுவாக சுயம்புலிங்கமே அவர் வந்து அந்த அகஸ்தியருக்கு கையில் தட்டுப்பட்டதுனால அங்கே அந்த லிங்கம் இருக்கிறாங்க, பார்வதி அம்மா இருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி நம்மளுக்கு வளம் வரத்துக்கு வந்து அந்த இவர் உற்சவர் இருப்பார் இல்லைங்களா, உங்களுக்கு பிரதோஷ நேரத்துலாம் வர்றவர், அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு பெரிய நடராஜர் சிலை ஒன்று இருக்குது. அப்புறம் எல்லாமே சிவன் சம்பந்தமாக இருக்குது உங்களுக்கு. பிள்ளையார் இருக்காங்க. அப்புறம் முக்கியமாக அதில் வடுகு பைரவர் அங்கே நின்னது. அதனால் வடுகு பைரவர் இருக்கார்.
நெறைய நான் போறப்ப ஃபர்ஸ்ட்டு நான் போறப்பலாம் வந்து ஒரு 100 நூத்துக்கணக்கான நாய்கள் இருந்தது அங்க குட்டி குட்டியா. அவங்க எல்லாமே அங்க நெறைய இப்ப அந்த கவு ஷெட்டும் பெருசா வச்சுட்டு மாடு வச்சுட்டுருக்காங்க. எல்லாம் மாடுங்களையும் தீவனங்கள்லாம் போட்டு அவங்க அத வச்சுட்டுருக்காங்கன்றதுனால, கன்னுக்குட்டிங்களெல்லாம் போயிட்டு அந்த நாய்க்குட்டிங்கலாம் கடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து போயிட்டு இப்போ ஒரு 10 கூட இல்ல அங்க. அவ்வளோ இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்க போனப்போ, அவர் பேசும்போது ஃபுல்லாவே அவர் மடி மேல ஒரு 4 குட்டி, 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 குட்டி அழகழகு ஒயிட் கலர் நாய்ங்க, பிளாக் கலர் நாய்க்குட்டிங்கள்லாம் வந்து அவர் தொட மேல ஒரு 2 இருக்கும். அவர் காலாண்ட சுத்தி அப்படியே நெறைய படுத்துட்ருக்கும். நம்ம போனா கூட நம்ம போனோம்னா, அந்த நம்ம பொருட்கள் எல்லாம் இழுத்துக்கிட்டு போவும். நம்ம உட்கார்றதுக்கே பயமா இருக்கும். நம்ம கிட்ட மேல ஏறி குதிச்சு போயிட்டுருக்கும். இந்த முறை போனப்போ ஒரு 10 கூட இல்ல. கம்மியா இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போய் ரொம்ப ரொம்ப தூரத்துல எவ்வளோ தூரத்துல விட்டாலும் வந்துடுதுங்களாம் அங்க. அத மாரி வந்து எக்கச்சக்கமான நாய்ங்க இருந்தது அப்போ. இப்ப வந்து கொஞ்சம் தான் இருக்கு. அந்த மாரி அந்த கோயில பத்தி ஒரு சந்தேகத்துக்குரியதா நினைக்கிறது, இது கமர்ஷியலோன்னு நினைக்கிறது, இவங்க பணம் சம்பாரிக்கிறாங்களோன்னு நினைக்கிறதா இருந்தா, உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. நீங்க அங்கேயே அந்த இடத்துலயே இருந்துக்கிற இடத்துல ஏன்னா அவங்கவங்களுடைய பண கஷ்டம் எவ்வளோ இருக்குமோ, அதனால வர்றதுக்கே முதல்ல செலவாகுது. இங்க வந்தாவே நெறைய பேருக்கு செலவாகுதுன்றதுனால, அது ட்ரெயின்ல வந்தாலும் ட்ரெயின்ல போய் இன்னொரு பஸ் மாறி இன்னொரு ஆட்டோன்னு இல்ல அங்க. ஆட்டோன்னே ஒண்ணு காணோம். நடந்து ரொம்ப தூரம் போய் எல்லாம் பண்ணணும். இல்ல கார்ல போணும். எல்லாமே அது செலவுன்னு நெனச்சா, நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே பைரவர கூட தாராளமா கும்பிடலாம். தப்பு இல்ல. இங்க இருக்கிற படுகு பைரவர மனசுல நெனச்சுக்கிட்டு கும்பிடலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வர்றதுன்னா உங்க சக்திக்கு முடிஞ்சு, அத இங்க வந்து குடுக்குறவங்கலாம் உங்க எதிர்க்கே பெரிய பெரிய ஆளுங்கலாம் தான் குடுப்பாங்க. ஏன் குடுப்பாங்கன்னா, அவங்களுக்கு பெருசு பெருசா அவங்க அதனாலேயே வந்துட்டாங்க. பிசினஸ்ல எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களா வந்துட்டாங்க அவங்களுக்கு. அதனால அவங்க விரும்பி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அத நம்பலாம் கூட அந்த அளவுக்கு தான் பெருசா குடுக்கணுமோ! அப்படின்னு நீங்க யாரும் கொஞ்சம் வசதியே இல்ல, கஷ்டமா இருந்தாலும் நினைக்க தேவையில்ல. ஆனா, இந்த பேசிக் விஷயங்கள் கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். அந்த 300 400 குடுக்குறது, அப்புறம் விளக்கேத்தத்துக்கு குடுக்குறது, அப்புறம் பரிகாரம்னு ஒண்ணு போட்டிருக்கும் அதுல. சில பேருக்கு 2 பரிகாரம், 3 பரிகாரம்னு வரும். அதுல கொஞ்சம் காசு வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 2000 ஆகலாம். ஏன்னா, அதுல போட்டிருக்கு தேங்காய், வெத்தல அந்த கோயிலுக்கு தேவையான இதுங்கள்லாம் உங்களுக்கு விளக்கு, 1 லிட்டரு இதுங்கள்லாம் வரும் உங்களுக்கு. அகல் விளக்குங்க. ஏன்னா, அந்த மாரி எல்லாரும் கொண்டு போய் வைக்கிற அந்த அகல் விளக்குங்க தான் இந்த மாரி அப்படியே ஒரு கூட அளவு கொட்டி வச்சிருக்கு. போனோனே எல்லாரையும் போயிட்டு 4 விளக்கு ஏத்த சொல்றது. அதுக்கு தேவையான விஷயங்கள அவர் கொண்டு வந்து, அத பெரிய பெரிய யாகங்கள அவர் நடத்துறதுனால தான் அப்படி சக்தி வாய்ந்ததா இருக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி குடுக்குற மாரி ஒரு பங்குனி உத்திரம்னா ஒரு 300 குடம் பால் அபிஷேகம் பண்ணி பெரிய பூஜை பண்றது. அதுக்கப்புறம் புரட்டாசி மாசத்துல இருக்கறதுலயே ஹையஸ்ட்டு பெரிய பூஜை அது. அது வந்து 64 பாம்புகள கொண்டு வந்து பண்றாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு கொஞ்சமாவது பணம் வேணும் இல்லைங்களா? அவர் வந்து நான் பெரிய இது பணக்காரராவோ, இல்ல சித்தர்கள்லாம் இதுவாவோ இருக்க மாட்டாங்க. இந்த மாரி அத கூட கால்குலேட் பண்ணி பண்ணணும் இல்லைங்களா உங்களுக்கு? வர்ற வருமானத்த வாங்கி, அத வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய வந்து சக்தி வாய்ந்த இடமா மாத்துறதுக்கு ஒரு பணம் தேவ தானே உங்களுக்கு? அதனால வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் வசதி இருக்கிறவங்க விரும்பி குடுத்துட்டு போறது தான். அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, அந்த விஷயங்கள்லாம் பெருசா நடந்து முடிஞ்சிடுச்சுன்றதுனால அவங்க குடுத்துட்டு போறது. நீங்கலாம் போனா அட்லீஸ்ட் இந்த இதுங்களாவது குடுக்கணும். போம்போது தாம்பூலம் வாங்கி போ வேண்டியிருக்கும். அந்த டோக்கன் காசு குடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் 3 பரிகார பூஜைகள் சொல்லுவாரு அவரு. அது உள்ளயே அந்த அவரு புக்கு குடுப்பாரு. அந்த புக்லயே போட்டிருக்கும். அதுல இருக்கிற பொருட்கள வாங்கி கொண்டு போணும். அதுக்கு அடுத்த முறை அவர் சொல்ற பூஜைக்கு. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வாங்கப்படும். அந்த இது சொல்லும்போது. ஒரு பிரதோஷ பூஜை, ஒரு பௌர்ணமி பூஜை, ஒரு தேய்பிறை அஷ்டமி பூஜை. அந்த 3 பூஜைக்கும் வர சொல்லுவாரு. அந்த 3 பூஜைக்கு என்னென்ன பொருட்கள், என்ன காசுன்றத மட்டும் அவங்களுக்கு நோட்ல எழுதி குடுப்பாரு. அது இல்லாம அவங்களுக்கு அவங்க ஜாதகங்க எதனா எடுத்துன்னு வந்து நீங்க ஒரு வேள கல்யாண விஷயங்கள் பார்க்கறதா இருந்தாலோ, இல்ல வேற எந்த விஷயமா இருந்தா கூட நீங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஜாதகம் உங்க பிரிண்ட் யாருக்காக பார்க்கணுமோ, அவங்க பிரிண்ட் ஒண்ணு எடுத்துட்டு போயிடலாம் அந்த ஞாயித்துக்கிழமை. அத பார்த்து அவரு வந்து சொல்லுவாரு. உங்களுக்கு வந்து இந்த கோயில் போக வேண்டியிருக்கு. அ ஏதாவது ஒரு கொண்டு ம இதில பழனி கோயிலுக்கோ, இல்ல வேற எதனா கோயில் பெரிய பெரிய கோயிலுங்க இருக்கும். இன்னைக்கு நீங்க சிதம்பரம் எப்பயாவது இந்தாவது மாசத்துக்குள்ள, அதாவது ஒரு செப்டம்பருக்குள்ள, அக்டோபருக்குள்ள அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு. நீங்க இதுக்குள்ள அங்க போயிட்டீங்களன்னா, ஆ போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு இது ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாரி ஏதாவது ஆபத்துகளோ, இல்ல பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லுவாரு உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க இந்த மாசத்துக்குள்ள போயிட்டு வந்துருங்க அப்படின்னு. அதுவும்னா உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் சொல்ற ஊருங்களுக்கு போயிட்டு வரது இருக்கலாம். அது இல்லாம இப்ப ரீசென்ட்டா போன வருஷம் இல்ல, இந்த வருஷத்து அவர் சொல்ற ஒரு புது விஷயம் என்னன்னா, நம்மள தான் வாங்கிக்க சொல்றாரு. அவர் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நவரத்ன கற்கள வாங்கி வச்சு அவர் குடுக்கல. நம்மளயே வாங்கிக்க சொல்றாரு அத. ஆனா நீங்க அது பெரிய விலையில வாங்காதீங்க. ஒரு கேரட் கம்மியா கூட வாங்கிக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்றாரு. நீங்க இத வாங்கி மோதிரம்லாம் பண்ணாதீங்க. அத ஒரு குட்டி இதில மடிச்சு உங்க கூட வச்சுங்கன்றாரு. அது கூட ஒரு தகடுல உங்களுக்கு என்ன சித்தர் என்ன சொல்றாரோ, அதுக்கான மந்திரத்த எழுதி, ஒரு தகடு மாரி வச்சு, அத உங்க பாக்கெட்லயே வச்சுக்க சொல்றாரு, எங்க போனாலும்.
அப்புறம் ஏதாவது ஒரு இந்த மாரி யாராவது இதாயிட்டாங்களோ, வீட்ல யாராவது வந்து சரணம் அடைஞ்சுட்டாலோ, எதனா ஆனாலோ, அந்த இடத்துக்கு அத எடுத்துட்டு போகக்கூடாது. அத வந்து நம்ம வீட்ல இல்ல. சாரி வீட்லன்னா அது அது இது யூஸ் பண்ணவே கூடாது. எங்கேயாவது வேற எங்கேயாவது உறவினர்களோ, நண்பர்களோ வேற யாராவது வீட்ல வயசானவங்களோ ஏதாவது சரணம் அடைஞ்சா, அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அத. அந்த இதுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. நம்ம வீட்லயே வச்சுட்டு போயிடணும். மற்ற சமயத்துல நம்ம பர்ஸ்லயே தான் வச்சுக்கணும் அத. அவர் குடுக்கறத நம்ம கூடவே தான் வச்சுக்கணும். அது ஒண்ணு குடுப்பாரு. அந்த மாரி உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தணும். அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக யாருன்னா ஒருத்தர் 2 இந்த அங்கேயே கோயில்ல பூசாரிகள் இருக்காங்க. ஒரு 2, 3 பூசாரிகள் இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்றதுக்கு, செய்யறதுக்கெல்லாம். அப்புறம் கவு ஷெட் பெருசா வச்சுட்டுருக்காரு. அதுங்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கு, அதெல்லாம் புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பண்ண பாவத்தையும் அந்த இடத்துலயே போக்கி, உங்களுக்கு அந்த கந்திஷ்டி, தோஷம் அந்த மாரி விஷயங்களுக்கும் போக்கி எல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா, அந்த பரிகாரத்துல சொல்லப்படுது வந்து இந்த எலுமிச்சம்பழம் ஒண்ணு, மஞ்சள் கயிறெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அடுத்து நீங்க போன பின்னாடி அதுக்கப்புறம் அந்த புக்ல இருக்கும் வர சொல்லும். அதுல வந்து ஒரு கயிறெல்லாம் குடுத்து கட்ட சொல்லி, ஒரு அங்க இருக்க வில்வ மரத்துல கட்ட சொல்லுவாங்க. அந்த எலுமிச்சம்பழத்த தலைய சுத்தி போட சொல்லுவாங்க. உங்க திஷ்டிய அந்த இடத்துலருந்து எடுக்குறாங்க. உங்களுக்கு மற்றவங்களுடைய சாபங்க, செய்வினைங்க இல்லன்னா ஏதாவது ஒரு துர்சக்தி உங்கள சுத்தி இருக்கிறத ரிமூவ் பண்றாங்க. அப்புறம் ஏற்கனவே முன்ஜென்ம, போன ஜென்ம பாவங்கள இது பண்றதுக்கு அதுக்காகவே மாடுகள வளர்த்து, அந்த மாடுகளுக்கு நீங்க தீவனம் குடுத்து, காசு குடுத்து, அத எடுத்துமே அந்த மாடுகளுக்கு குடுத்து பண்றதுனால, அந்த கோயிலுக்கு இன்னும் மகா சக்தி கூடுது. அந்த மாரி உங்களுக்கு அந்த சக்தி கூட்டத்துக்கு பெரிய பெரிய பூஜைகள் நடக்குது உங்களுக்கு. 64 பாம்புகள கொண்டு வந்து பண்றது. அதுக்கப்புறம் கார்த்திகை மாசத்துல பைரவரோட பிறந்த நாள் அப்படின்றதுனால, அன்னைக்கு ஒரு பெரிய பூஜை நடக்குது. இதுங்க எல்லாத்துக்கும் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த சக்திய கூட்டுறதுக்கு பல பூஜைகள் தேவைப்படுது. சித்தர்களோட தொடர்பு கொள்ள வேண்டியிருக்குது. அதுக்கான ஒரு நியாயமான காசு தான் இருக்குதே தவிர, எக்ஸ்ட்ரா வந்து அவங்க பெருசா ஓஹோன்னு ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு சந்தேகம் இருந்தா, நீங்க இங்கிருந்தே தாராளமா அந்த பைரவ பூஜைய நீங்க பண்ணிக்கோங்க. அங்க அவர கம்பல் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணுங்கன்னு அவர் சொல்லல. அந்த அவர் டைரக்ட்டா பேசுறாரு. அவருக்கு தெரியும் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க. சின்னதா ஒரு சின்ன நெருடல் சந்தேகம் இருந்தா கூட, அவருக்கு வந்து உத்தரவு வரலங்கன்னு சொல்லிடுவாரு அவரு. அவர்கிட்ட இருந்து சித்தர்கிட்ட இருந்து உத்தரவு வரலன்னு தான் சொல்லுவாரு அவரு. அவருக்கு வந்து தெரியும். எல்லாமே தெரியும். ஞான திருஷ்டியில எல்லாம் தெரியுது. ஒரு நம்பர எழுதி ஃபர்ஸ்ட்டே அவர் கையில எழுதிருவாரு. அதுக்கப்புறமா உங்ககிட்ட எழுதிட்டு, நம்ம கையில வந்து அந்த நம்பரே தொடமாட்டாரு அவரு. புக்ல எழுதுவாரு, எதனா ஒண்ணு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட கேட்பாரு. அந்த நம்பர் அவர் என்ன எழுதியிருக்காரோ அந்த நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காட்டுவாரு. இத ஏன்னா அது சொல்றது எதுக்குன்னா மேஜிக் இல்ல. அது கரெக்ட்டா போச்சானா தான் இப்ப அவர் வந்து உங்களுக்கு சொல்றது வந்து கரெக்ட்டுன்ற கணக்குல வச்சிருக்காரு அவரு. அவர் உங்களுக்கு சொன்னது வந்து கரெக்ட்டா சித்தர் சொன்னது நான் கரெக்ட்டா சொல்லிட்டேனான்றதுக்கு ஒரு டிக் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி அந்த நம்பர் கான்செப்ட்ட அவர் வச்சிருக்காரு. அதனால வேண்டி நீங்க அதுல நம்பிக்கையோட ரொம்ப போனீங்கன்னா மட்டும் தான், அவர மீட் பண்ணவே முதல்ல முடியுது. மனசுல லைட்டா உங்களுக்கு ஒரு மாரி வேவரிங்கா போனா கூட, ஏதோ ஒரு மீட் பண்ண முடியாம போயிடுது. திரும்ப திரும்ப கால் பண்ணோம்னா, இந்த சண்டே அவர் இல்ல, இந்த சண்டே இல்லன்ற மாரியோ, இல்ல நம்பளுக்கு போ முடியாது, எதனா வீட்ல போ முடியாதோ, இல்ல எதனா பீரியட்ஸ் வந்துற மாரியோ, இல்ல ரிலேஷன் எதனா ஒண்ணு பிரச்சனை, இந்த மாரி ஆயிடுச்சு போகக்கூடாதுன்னோ, இதே மாரி போயிடும். தள்ளி போயிடும் உங்களுக்கு. அந்த ஆணித்தரமான நம்பிக்கை இருந்து ஓரளவுக்கு உங்களால போறதுக்கு வரதுக்கெல்லாம் பணம் செலவு பண்ணி, நீங்க போய் இருக்கிற இடம் ரொம்ப தூரமா இருக்கலாம். அதெல்லாம் பண்ண முடிஞ்சு மீறி போக முடிஞ்சா மட்டுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. மெத்தட்ஸ் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நான் மொத்தம் சொல்லிட்டேன். அவர் போனா ஒரு புக்கு குடுப்பாரு. அதுல போட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ண வேண்டியன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த புக்ல இருக்கும். இந்த போற கான்செப்ட் வரைக்கும் ஃபோன்ல பேசும்போதே நீங்க வந்து ஒரு இதுவா பேசினா நல்லாயிருக்கும். அதாவது வந்து சாமிஜின்னு சொல்லிட்டு அகஸ்திய கோயிலுங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஃபோன்ல பேசும்போதே, அகத்தீஸ்வரர் கோயிலுங்களா? சுவாமிஜி நீங்கள் வந்து என்னுடைய பேர் இதுங்க, நான் இந்த ஊர்லேருந்து பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லைங்க எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இதனால் பிரச்சனை இருக்குது, உங்ககிட்ட வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் சாமிஜின்னு கேட்டுக்குங்க. பேசும்போது ஏன்னா அது வந்து வேற ஒரு ஆள் பேச போகிறதில்ல, பேச போகிறதே சாமிஜி தான்றதுனால அந்த பேச்சில் ஒரு சாமிஜி கிட்ட பேசுகிறோன்ற ஒரு இதோட நீங்கள் பேசி ரத்தின சுருக்கமாக முடிச்சிடுங்க அதை. அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் சண்டே மீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ போய் சொல்லலாம் உங்கள் கஷ்டம்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்றதை அப்போ சொல்லிக்கலாம் நீங்கள். இப்போதைக்கு உங்கள் பேர் டீட்டெயிலு, எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வரீங்க, அப்பாயின்மெண்ட்டு வர சண்டே வந்து நீங்கள் அவைலபிளான்றதை மட்டும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சுருக்கமாகவும், கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு அவருக்கான மரியாதை கொடுத்து ஒரு பேசி முடிச்சுக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அவரை கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ண திரும்பி வராமல் அவரை மீட் பண்ணிடுறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். வேறு எதுவுமே என் சொந்த கதையாக அந்த கதையாக நான் எதுவும் சொல்லலை. அது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்பர் வந்து என்னைக்குமே யாருமே ஃபோன் நம்பரு இப்போல்லாம் யாருமே வீடியோவில் போடுறது கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் போடுவாங்க. இப்போ நம்பர் மாறினாலும் எது மாறினாலும் நான் அதில் மாற்றி டைப் பண்ண முடியும். இங்கே சொன்னேன்னா அங்கே மாற்றி இது பண்ண முடியாது. இப்போ நான் போட்டுறேன் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஆனால் கட்டாயம்
நீங்கள் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற நாளில் நைட் 8:30லேருந்து 10:30க்குள்ளே பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி பேசும்போது ரொம்ப பொலைட்டாக பேசி உங்களுக்கு வந்து இது பண்ணிங்க. போகும்போது உங்களோட ப்ரெசன்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து அதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்லலை, ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் அதை சொல்கிறேன். அது நான் சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அதை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்டு ஒரு டிப்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.